ஹலோ நேயர்களே, உங்களை எந்த ஒரு பிரத்யேகமான ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறோம். இப்போ நீங்க சாப்பிடுற உணவு ரொம்ப தூய்மையானது, பாதுகாப்பானதுன்னு நீங்க முழுமையா நம்பலாம். ஆமா, பொதுவா நாம அப்படிதான் நினைப்போம். கரெக்ட். ஆனா இன்னைக்கு காலையில உங்க சமையலறையில நீங்க பயன்படுத்தின மசாலா பொருட்கள்ல என்னென்ன ரகசிய கலப்படங்கள் இருக்குன்னு தெரியுமா? அது மட்டும் இல்ல, ஒரு தாயோட உணவு பழக்கம், அதாவது அவங்க சாப்பிடுற சாப்பாடு பிறக்காத ஒரு குழந்தையோட மூளைய எப்படி நிரந்தரமா வடிவமைக்குதுன்னு தெரிஞ்சா உங்க நம்பிக்கை கண்டிப்பா உடையும். கண்டிப்பா உடையும். அதனால தான் இன்னைக்கு நாம இந்திய உணவு முறை வழிகாட்டுதல்கள் 2024, அதாவது DGI 2024, அப்புறம் ஈட் ரைட் கையேடு, குழந்தை மூளை வளர்ச்சி பத்தின சில முக்கியமான மருத்துவ விரிவுரைகள், இதையெல்லாம் ஆழமா அலச போறோம். இந்த தரவுகளை எல்லாம் நாம ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. ஆற்றலையும் எதிர்கால சந்ததியோட ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான ஆயுதம். ஆமா, அதேதான். இந்த ஆவணங்கள்ல இருக்கிற தகவல்கள் பாத்தீங்கன்னா, நாம எப்படி தெரியாமலேயே இந்த பெரிய உறவு நிறுவனங்களோட தந்திரங்கள்ல சிக்கி இருக்கோம் அப்படின்றத ரொம்ப அப்பட்டமா காட்டுது. சரி, இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நாம நம்ம தட்டுல இருக்கிற உணவை பத்தி கவலைப்படுறதுக்கு முன்னாடி ஒரு மனிதனோட நுண்ணறிவும் சுவை உணர்வும் எப்படி தொடங்குதுன்னு பார்க்கணும். கரெக்ட். ஏன்னா மூளை வளர்ச்சி பத்தி நம்ம பேசும்போது அது தாயோட கருப்பையிலேயே ஆரம்பிச்சிடுது அப்படின்றத இந்த மருத்துவ ஆய்வுகள் ஆணித்தரமா சொல்லுது. ஆமா, நான் படிச்ச வரைக்கும் ஒரு மனிதனோட மூளையில சுமார் 100 பில்லியன் நியூரான்கள் இருக்கு. ஆனா இதுல என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின விஷயம் அதோட வளர்ச்சி வேகம்தான். அந்த 40 வார கருப்பையில நடக்கிற விஷயத்த சொல்றீங்களா? ஆமா, அந்த 40 வாரங்கள்ல ஒரு நிமிடத்துக்கு 2,50,000 நியூரான்கள் அப்படிங்கிற வேகத்துல மூளை வளருதான். நிஜமாவே இது ஒரு உயிரியல் அற்புதம்னு தான் சொல்லணும். அது ரொம்ப பிரமிக்க வைக்கிற வேகம்தான். ஆனா அந்த எண்ணிக்கையை விட மிக முக்கியமானது என்னன்னா, அந்த நியூரான்களுக்கு இடையில ஏற்படுற இணைப்புகள், அதாவது சினாப்டிக் கனெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அந்த இணைப்புகள் தானே முக்கியம். ஆமா, ஒவ்வொரு நியூரானும் மத்த நியூரான்களோட சுமார் 15,000 இணைப்புகளை உருவாக்குது. ஒரு குழந்தை பிறக்கும் போதே அதோட மூளை எதிர்காலத்துல எப்படி செயல்பட போகுது, எப்படி புதிய விஷயங்களை கத்துக்க போகுதுன்றதுக்கான முழு வயரிங் சிஸ்டமும் அங்கேதான் செட் ஆகுது. வயரிங் சிஸ்டம்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பெற்றோர் 37 வாரங்கள் ஆயிடுச்சுனாலே குழந்தை முழுசா வளர்ந்துருச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆமா, ஒரு நல்ல தேதியை பார்த்து முன்கூட்டியே சிசேரியன் பண்ணிக்கிற பழக்கம் இப்ப அதிகமாயிடுச்சு. கரெக்ட். அந்த கடைசி 3 வாரங்கள் மூளை வளர்ச்சியில அப்படின்னு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட போகுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மையா? இது ரொம்பவே ஆபத்தான ஒரு தப்பான கருத்து. 37 வாரங்கள்ல குழந்தை உடல் ரீதியா பிழைச்சுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கலாம். ஆனா மூளையோட மிக முக்கியமான ரொம்ப நுட்பமான வளர்ச்சிகள் நடப்பதே அந்த கடைசி 3 வாரங்கள்ல தான். நிஜமாவா? அப்போ அந்த நேரத்துல மூளையில என்னென்ன நடக்குது? அந்த நேரத்துல தான் மூளையோட வெளிப்புற அடுக்கான கார்டெக்ஸ் சுருங்கி மடியும், அப்புறம் நரம்புகளுக்கு பாதுகாப்பான உறை, அதாவது மைலின் ஷீத் உருவாகிறதும் அந்த இறுதி வாரங்கள்ல தான். ஓ, அப்போ அது ரொம்ப முக்கியமாச்சே. கண்டிப்பா. அறிவியல் படி பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை 40 வாரங்கள்ல அடைய வேண்டிய மூளை வளர்ச்சியில 25% இந்த 37 முதல் 40 வாரங்களுக்கு இடையில தான் நிகழுது. 25%? ஆமா. அதனால முன்கூட்டியே குழந்தைய வெளியே எடுக்கிறது ஒரு பெரிய சாஃப்ட்வேர் அப்டேட் பாதியில நடக்கும்போதே கம்ப்யூட்டர் ஆஃப் பண்றதுக்கு சமம். ஆஹா, அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் உதாரணம் ரொம்ப சரியா பொருந்துது. அப்படி என்றால் அந்த 40 வாரங்கள்ல தாய்க்கு ஏற்படுற மன அழுத்தம் இந்த அப்டேட்டை தடுக்குமா? ஆவணங்கள்ல கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோனை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா தொப்புள் கொடி அப்படிங்கிறது ஒரு ஃபில்டர் கிடையாது. அது ஒரு நேரடி நெடுஞ்சாலை மாதிரி. தாய் ரொம்ப கடுமையான மன அழுத்தத்துல இருக்கும்போது அவங்களோட அட்ரீனல் சுரப்பிகள் கார்டிசோல் அப்படிங்கிற மன அழுத்தம் ஹார்மோனை அதிகமா வெளியிடும். அது நேரா குழந்தைக்கு போயிடுமா? ஆமா, இது ரத்தத்தோட வழிய நஞ்சு கொடிய தாண்டி நேரடியா குழந்தையோட மூளைய தாக்குது. இதனால மூளையோட வளர்ச்சி தாமதப்படுறது மட்டும் இல்லாம குறைப்பிரசவம் நடக்கிறதுக்கான சிக்னல்களையும் இது உடம்புக்கு கொடுத்துடுது. இந்த குறைப்பிரசவம், அதாவது ப்ரீடேர்ம் பர்த் பத்தி படிக்கும்போது நான் சுத்தமா குழம்பி போன ஒரு தகவல் இருக்கு. என்ன தகவல் அது? அதாவது தாயோட வாய்வழி சுகாதாரம், பல் அப்புறம் ஈறுகளோட ஆரோக்கியம் குறைப்பிரசவத்தை 45லேருந்து 65% வரை தடுக்கணும் அந்த விரிவுரையில சொல்லியிருக்காங்க. வாயில இருக்கிற ஈறுகளுக்கும் கருப்பையில இருக்கிற குழந்தைக்கும் என்னங்க தொடர்பு? இது எப்படி சாத்தியம்? மேலோட்டமா பார்த்தா இது நம்ப முடியாதது மாதிரி தான் தோணும். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் ரொம்ப நுட்பமானது. ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஈர்கள்ல வீக்கமோ இல்ல தொற்றோ, அதாவது பீரியோடன்டைட்டிஸ் இருந்தா
அங்குள்ள ஆபத்தான பாக்டீரியாக்கள் வந்து ரத்த ஓட்டத்துல கலந்துடும். இந்த பாக்டீரியாக்கள் பனிக்குடத்தை போய் சேரும்போது உடம்போட நோய் எதிர்ப்பு அமைப்பு உஷாராயி ப்ராஸ்டாகிளாண்டின் அப்படிங்கிற ரசாயனங்களை வெளியிடும். ஓ, அந்த கெமிக்கலை உடம்பே வெளியிடுதா? ஆமா. ஆனா பிரச்சனை என்னன்னா, இதே புரோஸ்டாகிளாண்டின்கள் தான் பிரசவ வலிய தூண்டுற ரசாயனங்களும் கூட. அதனால உடம்பு தப்பா கணக்கு போட்டு பிரசவ நேரத்தை முன்கூட்டியே தூண்டி விட்டுடுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஈறுகள்ல இருக்கிற ஒரு சின்ன பாக்டீரியா மூளை வளர்ச்சியை முடக்கிற அளவுக்கு பெரிய சங்கிலி தொடர் வினையை ஏற்படுத்துதுன்றது பாத்தீங்கன்னா நிஜமாவே பிரமிப்பு தான். கண்டிப்பா உடம்புல எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இணைக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த உயிரியல் இணைப்புகளை பத்தி பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஸ்வைப் பாலம், அதாவது ஃப்ளேவர் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வரேன். நாம என்ன சுவையை விரும்புறோம்னு நம்ம நாக்கு தான் முடிவு பண்ணுதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது உண்மை இல்லையே. அதேதான், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதோட சுவை விருப்பங்கள் முன்கூட்டியே ப்ரோக்ராம் செய்யப்படுதாமே. முற்றிலும் உண்மை. இத நான் ஒரு சுவாரஸ்யமான தகவலோட சொல்றேன். கருவுல இருக்கிற குழந்தை வந்து அந்த பனிக்குட நீரை, அதாவது ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட தொடர்ந்து முழுங்கிக்கிட்டே இருக்கும். தாய் சாப்பிடுற உணவோட சுவைகளும் வாசனைகளும் அவங்க ரத்தத்துல கலந்து இந்த பனிக்குட நீரை போய் சேருது. முதல் 1000 நாட்கள்ல குழந்தையோட மூளையில இருக்கிற ஆல்ஃபாக்டரி அப்படிங்கிற நுகர்வு அப்புறம் சுவை உணரும் செல்கள் இந்த வாசனைகளை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குது. ஓஹோ. அதனால ஒரு தாய் கர்ப்ப காலத்துல அதிகமா இனிப்புகளையும் கொழுப்பு நிறைஞ்ச உணவுகளையும் சாப்பிட்டா குழந்தையும் வளரும்போது அந்த உணவுகளையே தன்னோட பாதுகாப்பான உணவு, அதாவது கம்ஃபர்ட் ஃபுட் அப்படின்னு மூளையில பதிவு பண்ணிக்குது. இதை கேட்கவே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா மனிதர்களுக்கு இயற்கையாவே இருக்கிற இந்த சுவை பாலத்தை இன்னைக்கு இருக்கிற நவீன உணவு நிறுவனங்கள் எப்படி தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதை தங்களோட நிரந்தர வாடிக்கையாளரா மாத்த அவங்க நினைப்பாங்களா? அவங்க அதை ஏற்கனவே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. உணவு தொழிற்சாலைகள் இந்த உயிரியல் ரகசியத்தை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டதோட விளைவுதான் நாம இன்னைக்கு பாக்குற HFSS உணவுகள். HFSS, அதாவது ஹை ஃபேட், சுகர் அண்ட் சால்ட். கரெக்ட். அதிக கொழுப்பு, சர்க்கரை மற்றும் உப்பு நிறைஞ்ச உணவுகள். சூப்பர் மார்க்கெட் அலமாரிகள்ல பளபளக்கிற பாக்கெட்டுகள்ல விக்கிறதெல்லாம் உண்மையான உணவுகளே கிடையாது. ஆமா, இந்த அதிப்பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதாவது அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், UPF பத்தி ஈட் ரைட் கையேடுல ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வெறும் உணவுகள் இல்ல. ஆமா, பலபதையார ரசாயனங்கள், செயற்கை நிறமிகள், அப்புறம் சுவையூட்டிகள் எல்லாம் கலந்த ஒரு வேதியியல் கலவைகள்னு தான் சொல்லணும். இதை நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்த விஷயம் என்னன்னா, சொல்லுங்க. இந்த உணவுகள் வந்து நம்மளோட குடல் பாக்டீரியாக்களை கொன்னுட்டு உடம்புல ஒரு தொடர்ச்சியான வீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்துது. இதோட நேரடி விளைவா மூளையோட கற்கும் திறன் மழுங்கடிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணத்தை நாம அதோட தயாரிப்பு முறைகள்லயே பார்க்கலாம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, உதாரணத்துக்கு பாக்கெட் தின்பண்டங்களை தயாரிக்கிற எக்ஸ்ட்ரூஷன் அப்படிங்கிற ஒரு முறையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னா அதிக அழுத்தம் அப்புறம் கடுமையான வெப்பத்தை பயன்படுத்தி மாவர ஒரு சின்ன ஓட்டை வழியா செலுத்துவாங்க. அப்போ என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்கும்? அந்த அதீத வெப்பம் அப்புறம் அழுத்தத்தால உணவில் இருக்கிற சிக்கலான மூலக்கூறு அமைப்பு முழுமையா கிழித்தெறியப்படுது. நீர்ச்சத்தும் வெப்பத்தால ஈஸியா அழியக்கூடிய வைட்டமின் C, B காம்ப்ளெக்ஸ் மாதிரி நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாம் ஒரு வெடிப்பு மாதிரி ஆவியாயிடும். அப்போ மீதி என்னதான் இருக்கும்? மீதி இருக்கிறது வந்து வெறும் வெற்று ஸ்டார்ச் மட்டும்தான். அச்சச்சோ, அப்படி என்றால் நாம நல்ல விரும்பி சாப்பிடுற முறுமுறுப்பான சிப்ஸ், சீரியல்ஸ் எல்லாமே எந்த சத்துமே இல்லாத வெறும் சக்கைகள் தானா? கண்டிப்பா வெறும் சக்கைகள் தான். சரி, தொழிற்சாலைகள்ல இவ்ளோ வெப்பத்தை பயன்படுத்துறது ஆபத்துன்னு சொல்றீங்க. ஆனா நாம நம்ம வீடுகள்லயே சமையல் எண்ணெயை திரும்ப திரும்ப சூடாக்குறோமே, அது அதை விட பெரிய ஆபத்து இல்லையா? இந்த டிரான்ஸ்ஃபேட் எப்படி உருவாகுதுன்னு கொஞ்சம் விளக்குங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க பூரி இல்ல வடை சுட்ட எண்ணெய மறுபடியும் சூடாக்கும் போது அந்த எண்ணெயில ஆக்சிஜனேற்றம், அதாவது ஆக்சிடேஷன் நடக்குது. அப்போ எண்ணெயில இருக்கிற கொழுப்பு மூலக்கூறுகளோட கட்டமைப்பு சிஸ் அப்படிங்கிற இயற்கையான வடிவத்திலிருந்து டிரான்ஸ் அப்படிங்கிற செயற்கையான வடிவத்துக்கு மாறிடுது. ஓ, அதோட ஸ்ட்ரக்சரே மாறிடுதா? ஆமா, நம்ம உடம்புக்கு இயற்கையான கொழுப்பை செரிக்க என்சைம்கள் இருக்கு. ஆனா இந்த டிரான்ஸ் ஃபேட்டை உடைக்க தேவையான ரசாயன கருவிகள் நம்ம உடம்புல சுத்தமா கிடையாது. அப்ப அந்த கொழுப்பு என்ன ஆகும்? அது நேரா போய் நம்ம ரத்த குழாய்கள்ல படிஞ்சு மாரடைப்பை ஏற்படுத்துது. சுருக்கமா சொல்லணும்னா இது மனிதர்களால உருவாக்கப்பட்ட ஒரு நஞ்சு. ரொம்ப கொடுமை. சக்கரை அப்புறம் உப்பு விஷயத்திலயும் இதே நஞ்சு மறைஞ்சிருக்கு.
உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைக்கிறபடி ஒரு நாளைக்கு 5 கிராமுக்கு மேல உப்போ இல்ல 25 கிராமுக்கு மேல சர்க்கரையோ நம்ம சேர்க்கக்கூடாது. ஆனா நாம அதை ஃபாலோ பண்றோமா? இல்லையே. ஒரு பாக்கெட் சிப்ஸ்ல இதை விட அதிகமான உப்பும் ஒரு பாட்டில் குளிர்பானத்துல இதை விட 3 மடங்கு அதிக சர்க்கரையும் மறைமுகமா இருக்குன்றது தான் கசப்பான உண்மை. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு நுட்பமான விஷயம் இருக்கு. நாம என்னதான் ரொம்ப ஆர்கானிக்கா நல்ல உணவுகளை சமைச்சாலும் அது சமைக்கிற பாத்திரங்கள் அந்த உணவை விஷமா மாத்திர ஆற்றல் கொண்டவ. இத பத்தி நான் கட்டாயம் சொல்லி ஆகணும். தக்காளி இல்ல புளி மாதிரி அமிலத்தன்மை, அதாவது அசிடிக் தன்மை இருக்கிற உணவுகளை அலுமினியம் அல்லது செம்பு பாத்திரங்கள்ல சமைக்கும்போது அந்த அமிலம் உலோக அயனிகளை உணவுலயே கரைச்சிடுது. ஆமா, அது ஒரு நேரடியான ரசாயன வினை. அதே போல வேலை சுலபமா இருக்கணும்னு நாம பயன்படுத்துற டெஃப்லான் பூசப்பட்ட நான்ஸ்டிக் பாத்திரங்களை 170 டிகிரி செல்சியஸ்க்கு மேல சூடாக்கும்போது அதிலிருந்து PFOA அப்படிங்கிற கொடிய விஷவாயு வெளியேறுது. இது கேன்சரை கூட ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சமையலறையில நடக்கிற இன்னொரு பொதுவான தப்பு என்ன தெரியுமா? என்னது? அரிசி அப்புறம் பருப்பு சமைக்கிறதுக்கு முன்னாடி பலமுறை தண்ணீர்ல போட்டு கழுவுறது, சுத்தப்படுத்துறது அவசியம்தான். ஆனா தொடர்ந்து தேய்ச்சு கழுவும் போது அதுல இருக்கிற நீரில் கரையக்கூடிய பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள் எல்லாமே அந்த தண்ணியோட அடிச்சிட்டு போயிடுது. அப்போ அங்கேயும் நாம சக்கையத்தான் சமைக்கிறோம். அதேதான். அதாவது தொழிற்சாலைகள் தொழில்நுட்பத்தை வச்சு உணவு சிதைக்கிறாங்க. நாம நம்ம சமையலறையில அறியாமலேயே அதை தப்பா கையாள்றோம். ஆனா நம்ம ஊர் சந்தைகள்ல அடிப்படை பொருட்கள்ல நடக்கிற வேண்டுமென்றே செய்யப்படும் கலப்படங்கள், அதாவது இன்டென்ஷனல் அடல்ட்ரேஷன், இது ஒரு கிரிமினல் குற்றம்னு தான் சொல்லணும். ஆமா, லாபத்துக்காக மனித உயிர்களோட விளையாடுற செயல் இது. தற்செயலா நடக்கிற கலப்படங்களை விட வேண்டுமென்றே நடக்கிற இந்த கலப்படங்கள் ரொம்ப பயங்கரமானவ. மிளகாத்தூள்ல செங்கல் தூளை கலக்கிறதும் மல்லித்தூள்ல மரத்தூளை கலக்கிறதும் காலங்காலமா நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா கடுகு அப்புறம் பருப்பு வகைகள்ல நடக்கிற கலப்படங்கள் ரொம்ப ஆபத்தானவைன்னு படிச்சேன். ஆமா, கடுகு விதைகள்ல பாத்தீங்கன்னா ஆர்ஜமோன் அப்படிங்கிற விதைகளை கலக்குறாங்க. ஆர்ஜமோனா? பாக்குறதுக்கு அதுவும் கடுகு மாதிரியே இருக்குமா? அதுல என்ன ஆபத்து? அந்த ஆர்ஜமோன் விதைகள் கடுக போலவே நல்ல கருப்பா உருண்டையா இருக்கும். ஆனா இது எபிடமிக் டிராப்சி அப்படின்னு சொல்லப்படுற உடல் வீக்க நோயை ஏற்படுத்துற அளவுக்கு நச்சுத்தன்மை கொண்டது. அச்சச்சோ! ஆனா இதை விட ரொம்ப ஆபத்தானது என்னன்னா, துவரம் பருப்பு மாதிரி மஞ்சள் நிற பருப்புகள்ல கலக்கப்படுற கேசரி பருப்பு. ஆமா, இந்த கேசரி பருப்பால ஏற்படுற லாத்ரிசம் அப்படிங்கிற நோயை பத்தி நான் படிச்சேன். அது நரம்பு மண்டலத்தை எப்படி தாக்குதுன்ற அந்த அறிவியல் விளக்கம் என்ன பதற வச்சிடுச்சு. அதை நம்ம நேயர்களுக்கு நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லணும். கண்டிப்பா. இந்த கேசரி பருப்புல ODAP அப்படிங்கிற ஒரு நரம்பு நச்சு, அதாவது நியூரோடாக்சின் இருக்கு. நீங்க இத தொடர்ந்து சாப்பிடும்போது இந்த நச்சு நேரா போய் உங்க மூளையில இருக்கிற மோட்டார் நியூரான்களை ரொம்ப அதிகமா தூண்டிவிடும். ஒரு கட்டத்துல அந்த நரம்புகள் தாழ முடியாம இறந்துடும். அப்போ மூளைக்கும் காலுக்கும் உள்ள தொடர்பு கட்டாயிடுமா? முற்றிலும் கட்டாயிடும். மூளையிலிருந்து கால்களுக்கு செல்ற சிக்னல்கள் முழுவதுமா துண்டிக்கப்படும். இதோட விளைவு என்னன்னா, எந்த வலியும் இல்லாமலேயே இளையவர்களோட கால்கள்ல ஏற்படுற நிரந்தர முடக்கம். இது குணப்படுத்தவே முடியாத ஒரு பாதிப்பு. ஒரு பக்கம் நரம்புகளை முடக்கிற பருப்பு, மறுபக்கம் நாம ஆரோக்கியம்னு நம்பி வாங்குற பச்சை காய்கறிகள். இந்த காய்கறிகள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா பச்சை பசேலுன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மாலக்கைட் கிரீன் அப்படிங்கிற நிறமிய சேர்க்கறாங்களாமே. ஆமா, மாலக்கைட் கிரீன். ஆனா இது உண்மையில ஒரு டெக்ஸ்டைல் டையாச்சே. பட்டு அப்புறம் காகிதங்களுக்கு சாயம் பூச பயன்படுற இந்த ரசாயனத்தை எப்படி உணவில சேர்க்க முடியறது? இது நேரா நம்ம டிஎன்ஏல பிணைப்புங்களை ஏற்படுத்தி கேன்சரை உண்டாக்குற தன்மை கொண்டதுன்னு சொல்றாங்க. கலக்கிறது, சர்க்கரையில சாக்பீஸ் தூள் கலக்கிறது, தேயிலையில இரும்பு துகள்களை கலக்கிறதுன்னு இந்த கலப்பட பட்டியல் ரொம்ப நீண்டுகிட்டே போகுது. கெட்டுப்போன பாலை கூட நல்ல நிறமா காட்டுறதுக்காக அதுல யூரியாவை சேர்க்கறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு கட்டத்துல அப்படி என்றால் நாம எதைத்தான் சாப்பிடுறது, எல்லாமே விஷம்தானா அப்படிங்கிற ஒரு விரக்தி வரலாம். ஆமா, அந்த பயம் வரது சகஜம்தான். ஆனா நேர்களே, கவலை வேண்டாம். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. இந்த கலப்படங்களை உங்க வீட்டு சமையலறையிலேயே நீங்க எப்படி ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலான்றதுக்கான சில அருமையான வீட்டு பரிசோதனைகளை ஈட்ரைட் கையேட்டுல கொடுத்திருக்காங்க. ஓ, அத பத்தி சொல்லுங்க. பாலுக்கு நான் சொல்றேன். ஒரு சொட்டு பாலை சற்று சாய்வான ஒரு கண்ணாடி இல்லைன்னா எஃகு தட்டு மேத வைங்க. அது சுத்தமான பாலா இருந்தா ஒரு வெள்ளை நிற நதியை போல தடத்தை ஏற்படுத்திக்கிட்டு மெதுவா கீழே இறங்கும். கரெக்ட்.
நீர் ரசாயனங்கள் கலக்கப்பட்ட பாலா இருந்தா எந்த தடையும் இல்லாம ரொம்ப வேகமா தட்டுல ஓடிடும். ரொம்ப எளிமையான பரிசோதனை இது. சர்க்கரையில இருக்கிற கலப்படத்தை கண்டுபிடிக்கவும் இதே போல ஒரு சூப்பரான வழி இருக்கு. அது என்ன வழி? சர்க்கரையில சாக் பீஸ் தூள் கலந்திருக்குன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்தா அத ஒரு கிளாஸ் தண்ணீர்ல கலக்குங்க. தூய்மையான சர்க்கரை முழுவதுமா கரைஞ்சிடும். ஆனா சாக் பீஸ் தூள் அப்படிங்கிறது கால்சியம் கார்பனேட். ஓ, அது தண்ணீர்ல கரையாதா? ஆமா, அது கரையாது. அதனால அது கண்ணாடியோட அடியில அப்படியே வெள்ளை நிறத்துல தங்கிடும். அப்புறம் தேயிலைய பொறுத்தவரை ஒரு சின்ன காந்தத்தை மேக்னெட் எடுத்து தேயிலை மேல நகர்த்தினா போதும். அதுல கலக்கப்பட்டிருக்க இரும்பு துகள்கள் எல்லாமே அந்த காந்தத்துல ஒட்டிக்கும். வாவ்! நம்ம உணவுல ஒரு பக்கம் கலப்படங்கள்னா மறுபக்கம் எந்த சத்துமே இல்லாத ஒரு நிலை. இதனால தான் மறைந்திருக்கும் பசி, அதாவது ஹிடன் ஹங்கர் அப்படிங்கிற ஒரு புதிய வார்த்தைய மருத்துவ உலகத்துல பயன்படுத்துறாங்க. ஆமா, ஹிடன் ஹங்கர் இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனை. பார்க்கறதுக்கு அந்த நபர் ஆரோக்கியமா இருப்பாரு, அவர் வயிறு நிறைஞ்சிருக்கும். ஆனா அவர் உடம்புல இரும்புச்சத்து, வைட்டமின்கள்னு எந்த நுண்ணூட்ட சத்துக்களும் இருக்காது. இந்த முரண்பாட்டை எப்படி நம்ம தீர்க்கிறது? எங்க தான் அரசாங்கத்தோட உணவு செறிவூட்டல், அதாவது ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற முறை நமக்கு உதவிக்கு வருது. இயற்கை உணவுகள்ல இழக்கப்பட்ட சத்துக்களை செயற்கையா மறுபடியும் சேர்க்கிறது தான் இந்த செறிவூட்டல். ஓஹோ, அதை எப்படி செய்றாங்க? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கோதுமை, அரிசி, பால், சமையல் எண்ணெய் இதுல எல்லாம் இரும்புச்சத்து, அயோடின், வைட்டமின் ஏ, அப்புறம் B12 மாதிரி அத்தியாவசிய சத்துக்களை அரசாங்கமே சேர்க்கறாங்க. முக்கியமா இரட்டை செறிவூட்டப்பட்ட உப்பு, டபுள் ஃபோர்ட்டிஃபைட் சால்ட் அப்படிங்கிறது இரும்பு அப்புறம் அயோடின் ரெண்டும் சேர்ந்தது. இதை நாம எப்படி அடையாளம் கண்டு வாங்குறது? உணவு பாக்கெட்டுகளுக்கு மேல நீல நிறத்துல ஒரு +F லோகோ இருக்கும். அத உறுதி செஞ்சு வாங்குறது நம்மளோட பொறுப்பு தான். ஆமா, இந்த லேபிள்களை படிக்கும் கலை, அதாவது லேபிள் லிட்ரசி அப்படிங்கிறது இன்றைய காலத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. அந்த +F முத்திரையோட சேர்த்து விவசாய பொருட்களோட தரத்தை உறுதி செய்யற அக்மார்க் முத்திரை, பதப்படுத்தப்பட்ட பொருட்களுக்கான ISI முத்திரை, ஆர்கானிக் உணவுகளுக்கான ஜெய்விக் பாரத், இதெல்லாம் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். கரெக்ட். அப்புறம் புதுசா வந்திருக்க வீகன் உணவு முறைய பின்பற்றுபவர்களுக்காக விலங்கு பொருட்கள் எதுவும் சேர்க்கப்படல என்றத குறிக்கிற வீகன் முத்திரையும் இருக்கு. அதே நேரத்துல இந்த லேபிள்களை படிக்கும்போது நாம உணவு நிறுவனங்களோட ஏமாற்று வேலைகள் யோசிக்கிடக்கூடாது. அட்டையில ரொம்ப பெரிய எழுத்துக்கள்ல ரியல் ஃப்ரூட், உண்மையான பழச்சாறுன்னு எழுதியிருப்பாங்க. அதை மட்டும் பார்த்துட்டு நாம நம்பி வாங்கிடக்கூடாது. ரொம்ப சரியான பாயிண்ட். அந்த ஜூஸ் பாக்கெட்டோட பின்னாடி இருக்கிற மூலப்பொருள் பட்டியல இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட படிச்சு பார்த்தா அதுல வெறும் 10% மட்டும்தான் பழச்சாறு இருக்கும். மீதி 90% தண்ணியும் சர்க்கரையும் செயற்கை சுவையூட்டிகளும் தான். இதை விட பெரிய ஏமாற்று வேலை என்ன தெரியுமா? இந்த சுகர் ஃப்ரீ, சர்க்கரை இல்ல அப்படின்ற லேபிள் தான். ஆமா, அது ஒரு பெரிய பிசினஸ் ட்ரிக். சர்க்கரை இல்லைன்னு மாறுதட்டிக்குவாங்க. ஆனா பின்னாடி மூலப்பொருள் பட்டியல்ல பார்த்தா மால்டிடால் இல்லைன்னா கார்ன் சிரப் இருக்கும். இதெல்லாம் சாதாரண சர்க்கரையை விட ரொம்ப வேகமா ரத்தத்துல இன்சுலின் அளவை ஏத்தக்கூடியவை. இன்சுலின் ஸ்பைக் ரொம்ப அதிகமா இருக்கும். அதேதான், நீரிழிவு நோயாளிகள் இத ஆரோக்கியம்னு நம்பி சாப்பிட்டு பெரிய ஆபத்துல சிக்கிக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், உணவு நிறுவனங்கள் சொல்ற ஆரோக்கியம், நேச்சுரல், லோ ஃபேட் அப்படிங்கிற கவர்ச்சியான வார்த்தைகளை நம்புறதை விட பாக்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான மூலப்பொருட்களை படிக்க நம்ம பழகிக்கணும். அறிவியல் பூர்வமான விழிப்புணர்வு மட்டும்தான் நம்ம ஆரோக்கியத்துக்கான ஒரே கவசம். உண்மையிலேயே இது ரொம்ப நீளமான, ரொம்பவே சிந்திக்க வைக்கிற ஒரு ஆழமான அலசலா அமைஞ்சது. நாம இன்னைக்கு பல ஆச்சரியமான விஷயங்களை தொட்டிருக்கோம். ஆமா, ரொம்ப முக்கியமா மூளை வளர்ச்சி பத்தி. தாயோட வயித்துல ஒரு குழந்தையோட மூளை உருவாகும் போது 1 நிமிடத்துல நிகழும் 2,50,000 நியூரான் வளர்ச்சியில தொடங்கி நாம தினமும் சமைக்கிற கடுகு விதைகள்ல ஆர்ஜிமோன் கலப்படம் இருக்கான்னு ஒரு காந்தத்தை வச்சு சரிபார்க்கறது வர எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைக்கப்பட்டதுதான். கண்டிப்பா. நம்ம எதிர்கால ஆரோக்கியம் அப்படிங்கிறது மருத்துவமனைகள்ல இல்ல, அது நாம விழிப்புணர்வோட எடுக்கிற ஒவ்வொரு உணவு முடிவுகள்ல தான் அடங்கியிருக்கு. தகவல் அனுப்புறோம். உணவு விஷயத்துல அறிவாற்றல் அப்படிங்கிறது ஒரு தற்காப்பு கலை மாதிரி தான். ரொம்ப அழகா சொன்னீங்க. இறுதியா நேயர்களே, உங்களை ஒரு சிந்தனையோட விட்டு செல்ல விரும்புறேன். நம்ம சுவை விருப்பங்கள் நாம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாயோட பனிக்குட நீர் வழியா தீர்மானிக்கப்படுதுன்றதையும், நவீன உணவு நிறுவனங்கள் அந்த சுவை பாலத்தை செயற்கை ரசாயனங்கள் மூலமா தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்கன்றதையும் இன்னைக்கு ரொம்ப விரிவா பார்த்தோம். அப்படி என்றால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுன்னு நீங்க நினைச்சு விரும்பி ருசிச்சு சாப்பிட்றீங்களே, அது உண்மையிலே உங்களோட சொந்த விருப்பம்தானா?
இல்ல பல மில்லியன் டாலர் செலவு பண்ணி உணவு ஆய்வகங்கள்ல உங்க மூளையை ஏமாத்துறதுக்காக முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு ரசாயன தந்திரத்துல நீங்க சிக்கியிருக்கீங்களா? இது ரொம்பவே ஆழமான கேள்வி. அடுத்த முறை உங்களுக்கு பிடிச்சமான சிற்றுண்டிய சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்க. இந்த உரையாடல் உங்களுக்கு கண்டிப்பா புதிய திறப்புகளை தந்திருக்கும்னு நம்புறோம். தொடர்ந்து அறிவை தேடுங்க, கேள்விகளை கேளுங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.